வச்சிருப்போம். நம்மளை சுற்றி தான் எல்லா உறவுகளும் இருப்பாங்க. ஆனால் நம்ம நம்ம ஒரு லோன்லியாக நம்ம ஃபீல் பண்ண வச்சுட்டே இருப்பார். எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை நீங்கள் நினைக்கக்கூடாது. பாருங்க, இந்த எலியாவுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் போது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பூமி எதிர்ச்சி உண்டாகுது, அதில் கர்த்தர் இல்லை அப்படின்ட்டு. அக்கினி பெருங்காற்றடிக்குது, அதுல கர்த்தர் இல்லை அப்படின்னு வருது. அடுத்து ஒரு மெல்லிய சத்தம், ஒரு மெல்லிய சத்தம். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய சத்தம் வந்து எதுல நமக்கு கேட்காது அப்படின்னா, நாய்ஸ் இருக்குல்ல, நாய்ஸ், இரைச்சல்ல நமக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காது. அமைதியில தான் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். நம்ம ஏன் ஆண்டவர் அந்த இரைச்சலின் நடுவில் இருந்து தனியா கொண்டு வாரார் அப்படி தெரியுமா? ஆண்டவருடைய சத்தம் இன்னது என்பதை நம்ம தெளிவாய் கேட்பதற்காக. அதனால ஆண்டவர் வந்து சில நேரத்தில் பாருங்க, நம்ம ஒரு கூட்டத்திலேயே இருந்துட்டு இருப்போம், திடீர்னு நமக்கு ஒரு பலவீனத்தை போட்டு நம்மளை உட்கார வச்சிருவாரு. எதுக்கு அப்படின்னா, ஆண்டவரே அவங்க எல்லாம் இருக்கும்போது என்னால் இருக்க முடியல. இல்லை, நீ உட்கார்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அதனாலதான் நீங்க பாருங்க, ஒரு பெரிய மாஸ் கிரவுட் எலியாவை சுத்தி இருக்குது. ஆண்டவர் பார்த்தார், இவனை இப்ப தனியா கொண்டு வரணுமே, என்ன செய்ய? வார்த்தையை யார் வாயில போட்டா இவன் தனியா வருவான்? ஏசபேல் வாயில போடுவோம். ஓஹோ, நீங்க தான் பேச வைக்கிறதா ஆண்டவரே? ஏசபேல் பேசினால ஏசபேல் எலியாவை தேடி வந்ததாட்டு பைபிள்ல இருக்கா? இல்ல. ஏன்னா இந்த மேட்டரை வேற யாரு சொன்னாலும் எலியா இப்ப தனியா வரமாட்டாரு. இப்ப எலியா தனியா வரணும்னா ஏசபேல் வாயை திறந்து ஏதாவது சொல்லணும். அன்னாள் தனியா வரணும்னா பெனினால் வாயை திறந்து ஏதாவது சொல்லணும். ஆமே. இந்த செய்தியை ஒருவேளை பெனினால் கேட்டிருந்தா, ஆண்டவரே உங்க விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சானா? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தோணலையா? ஆமே. ஏசபேல் சொல்லிட்ட, நாளைக்கு இந்த நேரத்துக்கு நான் எலியாவை கொலை செய்ய போறேன், நான் பிராணனை வாங்க போறேன், அதோட முடிஞ்சு. நம்மால் ஓடி போறாரு தனியா உட்கார்ந்துருது. இந்த தனிமையில எலியாவோடு, ஆமே, ஒரு வேலைக்காரனை முந்தின அதிகாரத்துல தானே சொல்லிட்டு இருப்பார், நீ போய் மேகம் தெரியுதா பாரு, மேகம் தெரியுதா பாருன்னு. இங்க ஒருத்தனும் இல்லை, தனிமை. எதுக்கு தெரியுமா? அவருடைய சத்தத்தை தெளிவா கேட்கணும். எதை குறித்து கேட்கணும்? உன் ஓட்டத்தை குறித்து கேட்கணும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இது கேட்கணும், இது கேட்கணும். ஆமா, இரைச்சல்கள் நடுவில் உன்னால சத்தம் கேட்க முடியாதுன்னு தான் கர்த்தர் உன்னை நயங்காட்டி தனியா இழுத்து கொண்டு போய், ஓ ஹalleluya, ஹalleluya.